நீ வந்த விதம் வேற, நான் வந்த விதம் வேற அப்படின்னு சொல்லிட்டு தற்போது சாட்டையை சுழற்றி இருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. பள்ளு பழனிசாமின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்தாலும் சரி, காலில் விழுந்து கும்பிட்டு அப்படின்னு ஒருத்தன் ஒரு முறை தான் அடி வாங்குவான், ஓகேங்களா? 2வது முறையும் அடி வாங்குறானா அவன் முட்டாள்னு அர்த்தம், ஓகேங்களா? நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை தான் வந்து அடி வாங்குவார். எத்தனை முறை அவரே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி அடி வாங்கிக்கிட்டு இருப்பாரு. திருப்பி கொடுக்க காலம் வந்தாச்சு, ஓகேங்களா? நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு, ஒத்த ஓட்டு வைக்குங்க ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்க அனைத்து விதமான பிளான்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா தயார் நிலையில போட்டு கொண்டிருக்கிறார்களாம் நம்முடைய எடப்பாடி அணியினர். அதிமுகவில் இந்த விடியா அரசு தாலிக்கு தங்கத்தை திட்டத்தை அறுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக அடுத்த முறை எனக்கு தெரிந்து ஆட்சிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கை தூள் தூளாக உடைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிய நம்ம என்ன விமர்சனம் செஞ்சாலும் ஓகே, ஓகேங்களா? எடுபடின்னு சொன்னாலும் ஓகே, இல்ல வந்து பாத்தீங்கன்னா பாதம் தாங்கி பழனிசாமின்னு சொன்னாலும் ஓகே. அதனால வந்து உதயநிதிக்கு வந்து சாபம் விட வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டு, நீயே உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து சாபத்தை இஷ்டத்திற்கும் வழங்கி இருக்கிறாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி, ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே உதயநிதி ஸ்டாலின் வந்து சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்றாங்க இருக்கலாம் ப்ரோ, இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில்தான், வேறு வழிகள் என்பது கிடையாது, ஓகேங்களா? ஆப்ஷன் அப்படின்றது வந்து கிடையாது. அதனால உதயநிதி ஸ்டாலின் வந்து சிறைக்கு செல்வது உறுதியாகிவிட்டது ராஜா. இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது ராஜா. கைய வச்சா அது ராங்கா போனதில்லை அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி திருப்பி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். சிறுசு என்றாலும் பெருசு என்றாலும் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆப்பை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். ஸோ இந்த ஆப்புக்கள் அனைத்தும் எப்படியெல்லாம் மாறப்போகிறது, எப்பேற்பட்ட திருப்பத்தை கொடுக்க போகிறது அப்படின்றத நம்ம கட்டாயமாக காத்திருந்து வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ உதயநிதி சிறைக்கு செல்வதாகவும் சாபம் விட்ட எடப்பாடி பழனிசாமி, இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இருக்கலாம், மேபி இப்போ இருக்கிறது எல்லாமே ட்ராமாவாக இருந்துட்டு உண்மையாலே அவர் சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா இருக்கும். 30,000 கோடி எலெக்ஷனுக்கு அப்புறம் மேபி ஃபுல் மெஜாரிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்கன்னா ஒன்றும் அசைக்க முடியாதுல்ல. ஸோ அப்போ பிஜேபி எதனா பண்ணுவாங்க போல. அப்போ எதனா பழைய கூட அதிமுகவும் பிஜேபியும் பழைய முறை வந்து சேர்ந்துருக்கும் போது மேபி எதனா சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? நன்றி.